ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு பார்க்க போற அடுத்த டீம் டெல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாமே தேங்க்ஸ். நம்ம இது வரைக்கும் பண்ண டீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தாட்ஸும் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் பீடாக். நேற்று வந்து இந்த டேனியல் விட்டோரி அவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் அப்படின்னு நான் டைம் சரி அவர் ஆஸ்திரேலியன் செட்டப்ல இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கோச்சோ ஒரு அப்படின்ற அந்த ஒரு கோச்சிங் செட்டப்ல இருக்காருன்றதை நான் எலாபரேட் பண்ணாம அவர் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூசிலாண்டர் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு நம்மளுடைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. பட் நான் மாங்கா தான், ஆனா அவ்வளவு மாங்கா கிடையாது. ஸோ பட் தென் வியூவர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க பீடா. அதுதான் மேட்ரு. நீங்க அதை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்களும் அதை சொல்லுங்க. இல்ல இல்ல அதுதான் சொல்றேனே. இப்ப நீங்க எப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் செட்டப்லயே அவர் இருக்காரு, ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டனோட ஒர்க் பண்றாரு, ஆஸ்திரேலியன் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு. அப்படின்றதுனால அந்த பிளேவரை நீங்க ஆட் பண்ணீங்களே ஒழிய வியூவர்ஸ் என்ன நினைச்சிட்டாங்க, என்ன சார் நீங்க வந்துட்டு வெட்டோரிய வந்து ஆஸ்திரேலியன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஸோ the point what you meant was he is getting involved more with that setup. கேப்டன் கமின்ஸோட நிறைய ஒர்க் பண்றாரு ட்ரூ. இப்போ ஆஸ்திரேலியன் டீமோட ஐபிஎல்லோடன்றதுனால நீங்க அதை மீன் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிபிகேஷனு. இப்ப டெல்லியோட டீமை படிச்சிருங்க, அவங்க டீம் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். அதேதான் ஜென்ரலா நம்ம இவங்க கோட்டா அவங்க கோட்டான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மோர் லைக் இவங்களோட ஒர்க் பண்ணிட்டா அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்துருது. ஸோ அந்த கோச்சஸ் வந்து அதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. சிஎஸ்கேலயும் அதான் பண்றாங்க, எல்லா டீம்லயும் அதான் பண்றாங்க. நாட் டு ஸ்பெசிபிக்லி யாரையும் சொல்ல, ஜெனரலி அந்த இது சில விஷயம் நான் வந்து ஓப்பனா இன்னும் நிறைய எடுத்து சொல்றேன். பீடாக் வந்து அதுலயே ஒரு எக்ஸ்பர்ட்டாகவும் அந்த ஒரு கோர் பார்ட் ஆஃப் த செட்டப்லயும் இருக்கிறதுனால அவங்களால அந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிரசிவா இருக்க முடியுது. பட் நம்ம ரெண்டு பேரும் அதை பேலன்ஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போயிடலாம். ஸோ நான் டெல்லி படிக்கிறேன் பீடாக் ஸ்குவாட. அஜய் மண்டல், சிஎஸ்கேல இருந்து அதே அஜய் மண்டல், அபிஷேக் போரல், ஹாரி ப்ரூக், ஃபாஃப் டுப்ளசி, ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க், கருண் நாயர், KL ராகுல், 14 கோடி KL ராகுல், சமீர் ரிஸ்வி, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், டோனவன் ஃபெரேரா. நீங்க உங்களுடைய ரொம்ப பெயர் பெற்ற டோனவன் ஃபெரேரா, அப்புறம் மன்வந்த் குமார், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸோட விநாயகம் பிரதர்ஸ்ல ஒரு பிரதர், அப்புறம் துஷ்மந்த சமீரா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நடராஜன், மோஹித் சர்மா, ஸ்டார்க், விப்ரஜ் நிகம், மாதவ் திவாரி, திரிபுரானா விஜய். ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பீடா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா டீமுமே நல்லா தான் சார் எடுத்திருக்காங்க. the only thing is இந்த அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க உங்களுக்கு 14 மேட்ச் ஆடுறீங்க, 5 மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல யார் ஜெயிக்க போறாங்களோ, அவங்க யார் டாமினேட் பண்ண போறாங்களோ, தே ஆர் த ஒன்ஸ் who are going to get into playoffs. from playoffs it's going to be the one day affair. எப்படி வந்து போக போகுது அப்படின்னு இவங்க நல்லா தான் எடுத்திருக்காங்க, நல்லாவும் ரீட்டைனும் பண்ணாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்களோட டீம் கோர் காம்பினேஷன் பிளேயிங் லெவல் எப்படி இப்போ அவங்க பெருசா இவங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது என்னன்னா, KL ராகுல் இஸ் கோயிங் டு ஓப்பன். ஓகே, ரெண்டாவது, இஸ் இட் கோயிங் டு பி ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஆர் இஸ் இட் கோயிங் டு பி த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டூ பிளஸ்? அந்த கேள்விக்கு இவங்களுக்கு பதில் தெரியணும். ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் வந்து செட் இட் ஆன் ஃபயர் லாஸ்ட் இயர். பாப் டூப்ளசி வருஷா வருஷம் ரன் அடிச்சிட்டு இருக்காரு, சென்னைக்கும் அடிச்சாரு, RCB-க்கும் அடிச்சாரு, இப்ப CPL-லயும் ரன் அடிச்சாரு, T10 லீக்லயும் ரன் அடிக்கிறாரு. ஸோ அப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு போக போறாங்களா இல்ல பிளாம்பைன்ஸுக்கு போக போறாங்களா, தட்ஸ் கோயிங் டு பி a டவுட். ரெண்டு பேர் ஆட முடியாதா? ரெண்டு பேர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் சார். ஏன் அதை நான் சொல்றேன்னா, இப்ப நம்பர் 3 போறல, அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் கண்டிப்பா ஆடுவாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்ப உங்களுக்கு ஃபாப் டூப்ளசி ஃப்ரேசர் மெக்கருக்கு ரெண்டு பேரும் ஆடணும்னா ஒருத்தர் வந்து நம்பர் 3ல ஆடணும். அபிஷேக் ஃபாப் டூ போரல் நம்பர் 3 பீடா. அவர் கொஞ்சம் கீழே ஆடிட்டா நல்லா ஆடினார் போன சீசன், நான் ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல, இப்ப நீங்க ஃப்ரேசர் பேக்கருக்கும் ஃபாப் டூப்ளசி ரெண்டு பேரும் ஆடினீங்கன்னா இப்ப KL ராகுல பின்னாடி இறக்கணும். இப்ப ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கும் ஃபாப் டூப்ளசி ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க KL ராகுல் ஹஸ் டு கம் டவுன், KL ராகுல் ஹாஸ் டு ஓபன், அதுல சந்தேகமே கிடையாதுங்கும் போது ஃப்ரேசர் மேக்கருக்கையோ ஃபாப் டூப்ளசியோ நீங்க நம்பர் 3க்கு டிமோட் பண்ண முடியாது. அங்க மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்பர் 3 வந்து அபிஷேக் போரல், நம்பர் 4 ஹாரி புக்கு, நம்பர் 5 ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 6 அசுதோஷ் சர்மா, 7 வந்து அக்ஷர் பட்டேல். மிச்சேல் ஸ்டார்க்கு ஆடியே ஆகணும். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ரெண்டு பேரும் ஆர்டர் ஃபாரின் ஸ்லாட் இருக்காது. ஃபாலோட் பை குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நட்ராஜன் அண்ட் மேபி இன் மை ஒப்பீனியன் மோஹித் சர்மா வில் பி த இம்பாக்ட் சப். அப்படிங்கும் போது
இவங்க ஓரளவுக்கு எல்லா பேசஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு உங்களுக்கு மிச்சேல் ஸ்டார்க் இருக்காரு. அதே மாதிரி நட்ராஜன் வில் ஆல்சோ கமிட் டு தி பிக்சர் இன் பவர் பிளே. முகேஷ் குமார் வில் ஆல்சோ போல் இன் பவர் பிளே. அப்படிங்கும் போது உங்களுக்கு டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு ஸ்டார்க் இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பின்னு வேணும்னா உங்களுக்கு போடுறதுக்கு அக்ஷர் பட்டேல் இருக்காரு பவர் பிளேல. மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ஜெனுமன் விக்கெட் டேக்கர் குல்தீப் யாதவ் இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் மிடில் ஓவர்ஸ்ல போட முடியும். மோஹித் சர்மா இஸ் கோயிங் டு பி தி இம்பாக்ட் சப். அவரும் டெத்ல போடுவாரு. ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கருங்கும் போது இவங்க போலிங் வந்து ரொம்ப நல்லா பேலன்ஸ்டா கவர்டா பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டெல்லி மாதிரி ஒரு பாட்டா விக்கெட்ல கண்ட்ரோல் பண்றதுக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பேட்டிங் பார்ப்போம். இப்ப கேஎல் ராகுல் வந்திருக்காரு. இப்ப கேஎல் ராகுல் இஸ் சம்மர் இஸ் கோயிங் டு ஸ்கோர் 500 ரன்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எவ்ரி ஒன் நோஸ் ஹவு ஹி செட்ஸ் ஹிஸ் பேஸ் அப். இப்போ ஒரே ஒரு இது என்னன்னா இவங்க எப்படி போவாங்க. அன்பார்ச்சுனேட்டா தே வில் லீவ் அவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூப்ளசி. என்னை பொறுத்த வரைக்கும் டூப்ளசி தான் ஆடணும். ஃப்ரேசர் மேக்கர் கேஸ்ட் அகைன் ஸ்டார்ட் வாட் இஸ் இம்பாக்ட் வாட் இஸ் கிரியேட்டட் தி லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவைட்டான. இப்போ ஆஸ்திரேலியா காணாரு, ஆஸ்திரேலியாவுக்கு பெருசா அடிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம்எல்சி வந்து எங்க டீமுக்கு தான் ஆடினாரு, அங்கேயும் அவர் பெருசா அடிக்கல. அபிஷேக் பொரலி சார் வெரி வெரி குட் பிளேயர், அந்த இதுவும் சந்தேகமும் கிடையாது. அந்த கேம் சேஞ்சிங் பிளேயரா தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஹாரி புக் ஆட் இன்டிஃபரண்ட் சீசன் வித் ஐபிஎல் வித் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுக்கப்புறம் இப்ப திருப்பி வராரு. அந்த மேட்சுக்கு அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? டெல்லி விக்கெட் வில் சூட் ஹிம். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த மேட்சுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா தெரியாது. ட்ரைஸ்டன் சாப் ஹஸ் பீன் எக்ஸப்ஷன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அசுதோஷ் சர்மா ரொம்ப நல்லா ஆடினாரு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கீப் அப் பண்ண முடியுமா தெரியாது. ஃபாலோட் பை அக்ஷர் பட்டேல் who's a capable பேட்ஸ்மேன். ஆனா எவ்வளவு பெரிய டென்ட் கிரியேட் பண்ணுவாரு, எவ்வளவு பெரிய டென்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு தெரியாது. பட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், அதுல இருந்து சந்தேகமே கிடையாது. பட் நம்பர் 7 அப்படிங்கும் போது இவங்க போலிங்ல இருக்கிற ஃபயர் பவர் வந்து பேட்டிங்ல எனக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 190 டார்கெட் அப்படின்னா இட் வில் ஹெவிலி டிபெண்ட் ஆன் சம்மோன் லைக் ட்ரைஸ்டன் சப்ஸ். பினிஷ்லயும் உங்களுக்கு வந்து பெருசா பவர் கிடையாது. அசுதோஷ் சர்மா இஸ் வெரி குட் இல்லைன்னு சொல்ல, அக்ஷர் பட்டேல் இஸ் வெரி குட் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஸ்டார்க் கேன் பேட். அதுக்கப்புறம் குல்தீப், முகேஷ், நட்ராஜன் அப்படிங்கும் போது இவங்களோட பேட்டிங் வந்து கம்பேர்ட் டு தேர் போலிங் பிகம்ஸ் a லிட்டில் பிக் வீக். அதனால நான் என்ன பண்ணுவேன், அவங்களோட டீமோட இருந்தேன்னா பிச்சை ஸ்லோ பண்ண சொல்லிடுவேன். எனக்கு ஓகே 170 பார் ஸ்கோர் மாதிரி கொண்டு வா. 170 பார் ஸ்கோர் மாதிரி கொண்டு வந்தா திஸ் டீம் ஹஸ் காட் அ மேசிவ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன். போலிங் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு, எல்லா பேசஸும் கவர்டு. பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டா அடி வாங்குது. அப்படிங்கிறதுனால ஐ ஸ்டில் ஃபீல் திஸ் டீம் வில் ஆல்சோ மிஸ் அவுட் இன் பிளே ஆஃப்ஸ். இல்ல பின்னா என்ன போலிங் இவ்வளவு நல்லா இருக்குன்றீங்க, பேட்டிங்கும் ஓகே மேனேஜ் பண்றாங்க, பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்கன்றீங்களா? இல்லைன்னா நான் சொல்றதை வச்சு ஆமா நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன், கஷ்டப்படுவாங்க, பிளே ஆஃப்ஸ் வந்து கிட்ட கிட்ட ஃபைட் பண்ணி விட்டுருவாங்கன்றீங்களா? இல்ல பீடா, ஆனா இது வரைக்கும் இருந்த டெல்லி டீம்ஸ்லயே திஸ் இஸ் மோர் லைக்லி டு கோ டு பிளே ஆஃப்ஸ் மாதிரி இருக்கிற டெல்லி டீம் கம்பேர்ட் டு டெல்லி டீம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ். பிளே ஆஃப் போறதுக்கு அதிக வாய்ப்புள்ள டீம் வந்து இந்த டீம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கப்புள் ஆஃப் ரிசல்ட்ஸ் அது நமக்கு தெரியாது. அவங்க இஃப் இட் கோஸ் தேர் வே அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு பீடா. நீங்க நேற்று சொன்னதுதான், எந்த டீமையுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஐபிஎல்ல எந்த டீமையுமே நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது. எனிபடி கேன் இது. நம்ம வந்து இந்த டீம் தான் 8th பிளேஸ் 10th பிளேஸும் கொடுத்துருப்போம், அந்த டீம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ வி கேன் நாட் இது. இந்த டெல்லி டீம் ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெல்லி டீம்ஸ் தட் வி ஹவ் சீன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அது மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். பேட்டர் வேணும்னா சமீர் ரிஸ்வி மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பவுலிங் வேணும்னா மோஹித் சர்மா மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல வேற யாராவது நீங்க விட்டு டிஸ்கஸ் பண்ண விட்ட பிளேயர் ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு பேக்கப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் சமீர் ரிஸ்வி இஸ் ஒன் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கருண் நாயர் அவர் எங்க ஃபிட் ஆவாருன்னு தெரியாது. டானன் ஃபெரேரா இஸ் an எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். பட் அன்பார்ச்சுனேட்லி எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் என்ற டேக் அவருக்கு இருக்கே ஒழிய பெருசா ஒன்றும் அவர் ப்ரூவ் பண்ணல. தட் இஸ் ஆனஸ்டி. ஈவன் தோ ஐ ரேட் ஹிம் வெல், just because I rate him well, I cannot talk anything higher unless otherwise the performances are matched. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த T10 லீக் ஆடினாரு. எஸ்ஏ லீக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ் ஆடினாரு டர்பன்ல, இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப்
எஸ்ஏ லீக். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் சிபிஎல் போனாரு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் பெருசா அடிக்கல. அப்படிங்கும் போது அந்த ஒரு அவரு தான் இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ அன்பார்ச்சுனேட்லி ஹாரி ப்ரூக்கு உங்களுக்கு அடிக்கல அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபாப் டூ பிளஸியை வந்து கீழே தள்ளிட்டு அவரையும் ஆடிட்டு ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஓப்பனிங்ல இருக்குவாங்க. ஃபாப் டூ பிளஸி இஸ் கோயிங் டு பிளே அவுட் ஆஃப் ஹிஸ் பிளேஸ். ஐ டோன்ட் சி டானவன் பெரேரா பீங் த லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹாரி ப்ரூக். அங்க மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுஷ்மந்தா சமீரை எடுத்திருக்காங்க இவருக்கு ஸ்டார்க்கு பேக்கப்பா. வெரி குவிக் போலர். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஐபிஎல் லெவல அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா தெரியாது. அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் நால்கண்டே இஸ் வெரி குட் பிளேயரு. கேன் பேட் ஆல்சோ. இஸ் நாட் ரியலி ஆஸ் குவிக் ஆஸ் தீஸ் கைஸ் இப் யூ சி. முகேஷ் குமார் அளவுக்கு அவர் ஸ்கில் கிடையாது. அந்த ரீப்ளேஸ்மெண்டா தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த திரிபுர்ணா விஜய்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கேன் ஆல்சோ பேட். அவர் எங்க அவரை கொண்டு வர முடியும் தெரியாது. அதனால நீங்க வந்து பேக்கப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வந்து ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ பெட்டர் ஆப்ஷன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த போலிங் அட்டாக்க மோஹித் சர்மா வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்ப இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஃபாப் டூ பிளஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரேசர் மெக்கருக்கு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தே வாண்ட் ஹாரி ப்ரூக் டு டெஃபினெட்லி கம் இன் டு பிளே. ஹாரி ப்ரூக் அடிக்கலைன்னா பயங்கரமா மாட்டிப்பாங்க. பிளேயிங் லெவல்ல என்ன பண்ணுதுன்னு தெரியாம போயிடும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த இல்ல அப்படி பிளெக்சிபிள் பண்ணா பேட். ப்ரூக்கு பதிலா ஃபேஃபை மாத்தி கொடுக்க மாட்டேன். அதான் நான் சொல்றேனே, ஒன் ஆஃப் ஃபார் பிரேசர் மேக்கர் போத் ஹஸ் டு பிளே இன் அவுட் ஆஃப் பொசிஷன். தே போத் ஆர் புரியுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்ப ஹாரி ப்ரூக் அடிக்கலன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்துட்டு ஃபாப் டூ பிளஸ் ஹாஸ் டு நம்பர் த்ரீ ஆர் பிரேசர் மேக்கர் ஹாஸ் டு கம் அட் நம்பர் த்ரீ அண்ட் தேவ் டு கெட் யூஸ் டு த நியூ பொசிஷன் தேன் தேவர் சக்சஸ்ஃபுல். அங்கேயும் மாட்டிப்பாங்கன்றதுனால நிறைய முடிச்சுக்கள் இவங்களுக்கு அவுக்கணும் அப்படின்றதுனால அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த டீம்ல பேலன்ஸ் இருக்கு. தே காட் ஃபயர் பவர். தே கேன் பீட் எனிஒன். ஐ அம் நாட் டினைங் தட். பட் நிறைய கேள்விகளுக்கு பதில் ரைட் நோ இல்ல அப்படின்றதுல ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நீங்க போகும்போது ஒரு டீமை பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்கக்கூடாது. அன்பார்ச்சுனேட்டா இவங்க அப்படி இருக்குன்றதுனால ஐ ஹானஸ்ட்லி ஃபீல் சேட் எனஃப் டு சே தட் they will compete. They are going to beat a few teams, but I feel that they will miss out on the playoffs. நீங்க வந்துட்டு இல்ல போயிடாங்க இந்த பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்கன்றீங்களா? இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த ஃபிஃப்த் சிக்ஸ்த் அந்த மாதிரி ஃபைட் பண்ணி வெளியில போவாங்கன்றீங்களா? எனக்கு அதுதான் நான் எல்லா டீமையும் பார்த்துட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆசைக்கு சிஎஸ்கே மட்டும் இப்போதைக்கு சொல்லி வச்சுட்டேன். மிச்சம் 3 டீம் நான் பார்த்துட்டு சொல்றேன் கடைசியில. அப்படியே டென் எல்எஸ்சி போலாமா அப்படின்னா? டென் டென் எல்எல்ஜி ஓகே படிச்சிருங்க. டன். ஓகே, அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி, மேத்யூ பிரெட்ஸ்கி, ஆர் ஜுவல், ஏடன் அக்ரம், டேவிட் மில்லர், ரிஷப் பந்த், ஹையஸ்ட் பெய்ட் பிளேயர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். அப்புறம் நிக்கோலஸ் பூரான், யுவராஜ் சௌத்ரி, ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், அர்ஷின் குல்கர்னி, மிஷல் மார்ஷ், ஷாபாஸ் அகமது, ஆகாஷ் தீப், ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், மோசின் கான், அப்புறம் ஷாமார் ஜோசப், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னாய், மணிமாறன் சித்தார்த், மயங்க் யாதவ், திக்வேஷ் சிங். ஸோ இதுதான் ஸ்குவாடு. உங்களுடைய தாட்ஸ் என்ன? அதாவது இப்ப இவங்களோட டீம் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு பாக்குறதுக்கு. பட் என்னன்னா தி டோன்ட் ஹேவ் த ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்ப நீங்க வந்துட்டு டீம் எல்லாம் படிச்சீங்க. இந்த யுவராஜ் சௌத்ரின்றவர் உத்தரகண்டுக்கு ஆடுறாரு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேன் ம். ஆல்சோ போல்ட் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அதுக்கப்புறம் அந்த அர்ஷின் குல்கர்னியும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தாங்க. டேலண்டட் கை கால் ஆரியன் ஜுயால் as well. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாம் போட்டாங்க. ஸோ மிச்சல் மார்ஷ் ஹேஸ் டு ஓப்பன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஒரே ஒரு அவர் ஒரு டெஸ்ட் ஆடிட்டு இப்ப இன்ஜூர்ட் தெரியுமா பீடா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடிட்டு இப்ப நிக்கலாம். வேற யாரோ ஒரு ஆல்ரவுண்டர். அதுதான் இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ். இப்ப இவ்வளவு ஐபிஎல்ல பாத்துட்டீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். 2016 புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு எடுத்தோம். அப்பயே 2 மேட்ச் ஆட்டி இன்சூரன்ஸ் போயிட்டாரு. ஒரு செம கிரிக்கெட்டர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஹவு மெனி சீசன்ஸ் இன் அன் ஐபிஎல் வேர் இஸ் லாஸ்டட் த ஹோல் டோர்னமெண்ட்? அதுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ ரைட் நவ் அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் எடுக்காம மிச்சேல் மார்ஷ் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ஐடன் மாக்ரம், ஃபாலோட் பை ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷாபாஸ் அகமத், ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ், ஆவேஷ் கான் அண்ட் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி மோஷின் கான். இவங்க எங்க மாட்டுவாங்கன்னா
மோஷின் கானும் மயாங்க் யாதவும் they have to last the whole tournament without injury. இப்ப இவங்க இன்ஜுரி அப்படின்னு மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிடும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்? ஐடன் மாக்ராம உட்காத்தி வச்சுட்டு they have to either play with அர்ஷின் குல்கர்னி ஆர் ஆரியன் ஜுவல் ஆர் யுவராஜ் சௌத்ரி at opening. அதுக்கப்புறம் டு கெட் யூனோ ஷமார் ஜோசப் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தீஸ் கைஸ் ஹூ காட் இன்ஜூர்ட் ஈதர் மயங்க் யாதவ் ஆர் மோஷின் கானு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷமார் ஜோசப்போட மிகப்பெரிய ஃபேன் நானு. ஆனா T20 கிரிக்கெட்ல அவர் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணல. இந்த ரெட் பால் கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லென்ஸே கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். அப்படியே இங்க ஒய்டா வெளியில போடுவீங்க விட்டுருவாங்க, வந்து ரிப் கேஜ்ல போடுவீங்க இப்படி விடுவாங்க, ஒய்டு கொடுக்க மாட்டாங்க. ரெட் பால் கிரிக்கெட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த T20 கிரிக்கெட்டை அவர் இன்னும் மாஸ்டர் பண்ணல. ஈவன் தோ இஸ் a கிரேட் கிரேட் டேலண்ட், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த ஐடன் மார்க்ரம்க்கு ஒரு பேக்கப்பும் வச்சிருக்காங்க. அதாவது இது ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி கேட்கறீங்க. இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அஹ், இவரை வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம போனாங்க. ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அவரு எக்ஸ்பென்சிவா போனாரு. ஈவன் தோ அந்த மேட்ச்ல கேட்ச் எல்லாம் விட்டாங்க. நீங்க இதை பாத்தீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸே கொடுக்கல அப்படிங்கும் போது அகெயின் தே பிக்ட் இட் இஸ் a question where don't have an answer. இப்ப அவங்க கடைசியில டெஸ்பரேட்டா அவங்க எப்படி எப்படி எடுத்தாங்கன்னா அவங்க பேலன்ஸை பார்த்துருக்காங்க. பேலன்ஸை பார்த்து ஒருவேளை ஒன் ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ் கெட்ஸ் இன்ஜூர்டு காம்பினேஷனை நீ மாத்த முடியாம போயிடும். அப்ப அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஐடன் மார்க்ரம் பிளேஸ்ல ஒரு இந்தியன் இந்த த்ரீ ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்ததை உள்ள கொண்டாந்துட்டு அந்த யார் இன்ஜுரி ஆகிறாங்களோ அதுக்கு மேல ஷமார் ஜோசப் போனா கரெக்டா வரும்னு பார்க்காங்க. அதுவும் நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a வெரி வெரி ஹை ரிஸ்க். இவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா எவ்ரி திங் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ். இப்ப ஆகாஷ் தீப் உள்ள ஆடுவாங்க. ஆகாஷ் தீப் has proved himself as a red bowler. அதே மாதிரி ஷமார் ஜோசப் சொன்ன மாதிரி இஸ் நாட் ரியலி ப்ரூவ்ட் himself in the ஒயிட் பால் ஃபார்மேட் ஈவன் தோ இஸ் a great talent. அவங்க ஆவேஷ் கான் ஒருத்தர் இருக்காரு. தட் இஸ் கோயிங் டு பி a good thing for them. They got ரவி பிஷ்ணாய் in the middle. அப்புறம் ஷாபாஸ் அஹமத் ஆல்சோ டு ஃபில் இன் அஸ் எ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போது ஓரளவுக்கு எல்லா பேசஸும் கவர்டு. இந்த பேட்டிங்ல என்ன பாத்தீங்கன்னா ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங்ல என்ன மிச் மார்ஷ், ஐடன் மாக்ரம், ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன், டேவிட் மில்லர், ஒரு டாப் சிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாப் சிக்ஸ். ஃபாலோட் பை ஆயுஷ் பதானி who has just proved himself is good at this level. அதுக்கப்புறம் இவரு ஷாபாஸ் அஹமத் கேன் பேட். ஆயுஷ் பதானிக்கு பதிலா ஒரு பேக்கப் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்துல் சமாத். பட் எந்த அளவுக்கு ஆயுஷ் பதானி இஸ் கோயிங் டு பிளே ஆல் 14 கேம்ஸ், ஐ டோன்ட் நோ வெதர் அப்துல் சமாத் வில் கம் இன் டு தி பிக்சர். அதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதை தவிர இந்த ராஜவர்தன் ஹங்கர் கேக்கர் எடுத்திருக்காங்க. தட் மைட் ஆல்சோ பி an ஆப்ஷன். அவரும் டீசென்ட்லி குயிக். ஒன் ஆஃப் திஸ் பிளேயர்ஸ் கெட்ஸ் இன்ஜூர்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த காம்பினேஷன் அடி இதுதான் வாங்கி அர்ஜுன் குல்கர்னி. அர்ஜுன் குல்கர்னி போன வாட்டியே 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, ஓப்பனிங்ல வந்தாரு. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தானே. அதுதான் ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி அதுதான் சொல்லிட்டேன், ப்ரீவியஸ்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இஃப் த ஒன் ஆஃப் த ஃபாரின் பேட்ஸ்மேன் இஸ் நாட் கோயிங் டு டூ வெல் தே வில் ட்ரை அண்ட் ஃபில் இன். இப்போ உங்களுக்கு என்ன சார் அவங்களுக்கு பிரச்சனைன்னா இப்ப இந்த ஃபாரின் பேட்ஸ்மேன் ஆள்ல ஒரு அர்ஷின் குல்கர்னி எடுத்துன்னு வராங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற ஃபாரின் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஷமார் ஜோசப் இருக்காரு உங்களுக்கு. சோ இப்ப நீங்க வந்து சமார் ஜோசப் ஈவன் தோ இஃப் யூ நாட் இன் இஸ் ஃபேவர் யூ வாண்ட் டு பிரிங் ஹிம் ஃபார் சேக் ஆஃப் பிளேயிங் இன் ஓவர்சீஸ். அதுக்கு தான் இப்ப உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம இப்போ ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஒரு ஸ்பின்னரோ இந்த மாதிரி இவங்க எடுத்திருந்தாங்கன்னா இப்ப ஷாபாத் வனிந்து அசரங்கா மாதிரி ஒருத்தர் எடுத்திருந்தாங்கன்னா ஷாபாஸ் அஹமத் மாதிரி அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஓப்பனிங்ல வந்துட்டு அந்த ஃபாரின் பேட்ஸ்மேனை உட்காத்தி வச்சுட்டு இப்ப நீங்க அர்ஷின் குல்கர்னி ஆடினாலும் அதை சரியா யூட்டிலைஸும் பண்ண முடியாது. பை டேக்கிங் அனதர் ஃபாரின் ஸ்லாட் இன் பிளெக்சிபிலிட்டி இல்ல. இப்ப மிச்சல் மார்ச் வந்து இன்ஜுரின்னு போயிட்டா Gretzky has to open with Aiden Markram. That is going to be a huge problem for you. அப்படிங்கும்போது இவங்களும் வந்துட்டு டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கே ஒழிய பிளெக்சிபிலிட்டி இல்லையா, நிறைய பெருசா காம்பினேஷன் மாற்ற முடியாது. They have to rely on the players who have the history of injuries to continue throughout the tournamentன்றதுனால unfortunately even though they looks like a heavily dosed team with the batting and also bowling bases covered, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களும் அன்பார்ச்சுனேட்டா பிளே ஆஃப்ஸ்ல இருந்து மிஸ் அவுட் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லப்பட எப்படி சொல்றீங்க, இவ்வளவு நல்லா இருக்கு பேட்டிங் போலிங்க, கண்டிப்பா உள்ள வருவாங்கன்றீங்களா இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி பிளே ஆஃப்ஸ் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றீங்க? இல்ல மிஸ் அவுட் ஆவாங்கன்ற சான்ஸ் தான் அதிகமா இருக்கு. நானா கடைசியா சொல்றேன் மிச்ச 3 டீமையும். இருந்தாலும் இந்த ஆக்ஷன்ல போய் நம்ம பேசணும் அப்பவே நினைக்கிறேன். இந்த இது கொஞ்சம் இது தனியா பார்த்தா இது நல்லா இருக்கு, அது தனியா பார்த்தா அது நல்லா இருக்கு.
பட் இவங்க அந்த ஃபாரின் ஓவர்சீஸ் இந்தியன் காம்பினேஷனோட சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும்னு தோணுது. எஸ்பெஷலி மிச் மார்ஷ் இன்ஜுரி ப்ரோன்னு நீங்க சொன்ன பாயிண்ட் தான். மார்ஷ் இன்ஜுரி ப்ரோன்னு, மோஸ் இன்ஜுரி ப்ரோன்னு, மாயங்க் இன்ஜுரி ப்ரோன்னு, 3 பேருமே வைட்டல் காஸ் இந்த பிளேயிங் லெவன். ஸோ இங்க அடி வாங்குச்சு அப்படின்னா நிறைய பேலன்ஸ் அடி வாங்கும். ஸோ அதுதான் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை தான் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ ஒரு பிளேயரை நீங்க எடுக்கிறீங்கன்னா என்னோட காம்பினேஷன் மாற்ற முடியாம போய் நான் வந்துட்டு எப்படி வந்து இது வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து மாட்டிக்க கூடாது. இப்போ ரைட் நவ் அன்பார்ச்சுனேட்லி இப்போ அவங்களுக்கு எப்படி போயிருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு காம்பினேஷனை வந்து நான் எடுத்தேன்னா அதை வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க மாற்ற மாதிரி இது பண்ணிப்பாங்கன்றதுனால அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு எப்படி இந்த குழப்பங்களை இப்ப டெல்லிக்கு வந்து ஒரு முடிச்சு சொன்னோம், இவங்களுக்கு முடிச்சுகள் ரொம்ப நிறைய இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒண்ணு இப்ப ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னாலும் இப்போ ஒரு சிலர் இந்த கோர் காம்பினேஷன் பிளேயர்ஸ் இன்ஜுரியா ஆலன்னா கூட உங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல அடி வாங்குது, இங்கே அடி வாங்குது. இப்ப டேவிட் மில்லர் பாக்குறீங்க, இப்ப ஆல் ஆஃப் சடன் இது ஒரு 4 மாசமா பெருசா எதுவும் பண்ணல. இப்ப அவர் பெருசா எதுவும் பண்ணலன்னா கூட அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாது, யாருமே கிடையாது ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு கோர் பிளேயிங் லெவன் இருக்கு, பிளெக்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது ஒரு மொமெண்டம் எதுவும் வரல. இப்படி மொமெண்டம் வந்து 3-3 ஜெயிச்சு போன வருஷம் என்ன ஆச்சு, 10 மேட்ச் முடிஞ்ச போது டாப் 3ல இருந்தாங்க. ஒரு 2 அடி வாங்கின உடனே அப்படியே கீழே வந்து கம்ஃபர்டபுளா மிட்ஸ் அவுட் அந்த பிளே ஆஃப்ஸ். இங்கேயும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்டே கிடைச்சாலும் இப்ப நடுவுல 2-3 மேட்ச் அடி வாங்கினாங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி டோன்ட் ஹேவ் த ரிசோர்சஸ் டு ஃபில் இன் டு மேக் ஷூர் தட் வாட் டு டூ. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சொல்யூஷனே இல்லாம மாட்டிப்பாங்க அன்பார்ச்சுனேட்லி. அப்படின்றதுனால இவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. தே ஆர் கோயிங் டு பி a tough team to beat. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் சான்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி லெஸ்ன்னு தான் சொல்லுவேன். This is what exactly we have got in this episode. We just analyzed about Delhi Capitals and Gujarat Titans. இன்னும் 2 டீம் பாக்கி இருக்கு. அந்த 2 டீம் பாக்கி இருக்கும்போது we will come back and analyze and see what exactly those 2 teams have got. இது வரைக்கும் 8 டீம் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்த டீமை பார்ப்போம். That is going to be Rajasthan Royals and it is going to be one more team. ஸோ 8 டீம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ல வந்துட்டு எந்த டீமுக்கு வந்து பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, எந்த 4 டீம்ஸ் போகும். ஏன்னா 4 டீம்ஸ் ஜிடியும் ராஜஸ்தானும் தான் பார்க்க போறோம் அடுத்த எபிசோட். அடுத்தது ஜிடி ராஜஸ்தானும் அதை பார்த்து முடிச்ச உடனே கன்ஃபார்ம்டா வந்துட்டு இன்னொன்னு பாருங்க, வியூவர்ஸ் கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கேட்கறேன். 4 டீம் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்படி சொல்றோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி மாறிடுது, பிளேயிங் லெவனை மாத்துறாங்க, வந்து அக்கு வேற ஆணி வேற மாறி போகுது. ஈவன் தோ நம்ம இது பண்றதுனால ஒரு 5 டீம் சொல்லுவோம். We will try and tell which 5 teams out of the 10 teams have got a massive chances to get through into the playoffs அப்படின்னு. அடுத்தது இட் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் 2 டீம்ஸ். சார் சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். until we come back and entertain you for that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.